சதாமுடைய சப்ஜெக்ட்ங்கிறது வேற, துருக்கி என்பது வேறு. துருக்கியில கை வைக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. நேட்டோவை அதிரக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டவர்கள் அவர்கள். இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை சேர்ந்த 7 ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய தலைவர் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இவங்க 2 பேரும் ஈரானிலே ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை சந்தித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்களுடைய எதிர்ப்பு இறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும், உங்களோடு நாங்கள் கடைசி வரை துணை இருப்போம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஹிஸ்புல்லாக்களுடனான யுத்தத்தை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா அது அவ்வளவு லேசு கிடையாது. இஸ்ரேல் உண்மையிலேயே ஹிஸ்புல்லா போன்ற ஒரு பயங்கரமான எதிரியுடன் 2 முனைகளில் சிக்கிக் கொள்ளாது என்று எதிர்பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான சண்டை உக்கிரமாக கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு விதமான நெஞ்சை பிசைந்து எடுக்கிற ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக காசா மீதும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பின் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வரக்கூடிய பயங்கரவாத மிலேச்சத்தனமான இன அழிப்பு தாக்குதல்கள் 298வது நாளாக இன்றும் மிக கொடூரமான முறையில் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது. எனவே அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் என்ன, அதையொட்டி சர்வதேச மட்டத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 300 நாட்களை நாம் எட்டி விடுவோம் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அந்த மக்களுக்காக தினம்தோறும் தொழுகையிலே குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். 300 நாட்களாக தங்களுடைய பூமியை தாங்கள் இழந்து அந்த பூமியை மீட்டுக் கொள்வதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக பாலஸ்தீன மக்களுக்காக நாம் தினம்தோறும் பேசி வருகிறோம், குரல் எழுப்பி வருகிறோம். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கான நம்முடைய குரல்கள் தினம்தோறும் உயர்த்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களுடைய முகநூல் பக்கங்களில் அதே போன்று உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காகவே நீங்கள் குரல் கொடுத்து வருகிறீர்கள். தினம்தோறும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து வருகிறீர்கள். இந்த நிலையில தான் 300 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த கோரியும், இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரியும், அதே போன்று பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் வழங்க கோரியும் நாடு முழுவதும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கடந்த காலங்களில் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய ஜனநாயக குரல்களை ஓங்கி ஒலிப்பதற்காகவும் பாலஸ்தீன சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கையை வலியுறுத்தியும் உடனடியாக ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வருகிற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை பொத்துவில் முதல் ஏராவூர் வரை உண்டான பாலஸ்தீன விடுதலை பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பொத்துவிலில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பேரணி பொத்துவிலில் இருந்து பல நகரங்களையும் தாண்டி ஏராவூரில் சென்று முடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊராக எந்தெந்த தேதிகளில் நாம் வந்தடைவோம் என்பதை விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய உயரிய குரல்களை கிழக்கு மண்ணிலிருந்து ஒலிக்க செய்வதற்கு தயாராகுங்கள். அனைவரும் ஒரு மாபெரும் பேரணியாக திரண்டு பாலஸ்தீனத்தில் நடைபெறுகிற 300 நாட்களை தாண்டிய இன அழிப்பு யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜனநாயக ரீதியில் முன்வைப்பதற்கான அரிய தருணமாக இதை எதிர்பார்த்து காத்திரியுங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் எந்தெந்த தேதியில் வர இருக்கிறோம் என்பதை விரைவில் ஓரிரு நாட்களில் மொத்தமாக நாம் அறிவிக்க இருக்கிறோம். இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற விவகாரங்கள் மிக முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் பாலஸ்தீனத்தில்
பகுதியிற்குள் எங்களுடைய இராணுவத்தை அனுப்பி இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு முடிவு கட்டுவோம் என்று நேற்று அறிவித்ததன் பின்னால் அர்துகானுக்கும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வார்த்தை போர் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. சில அல்லக்கைகள் எப்படியாவது இந்த பாலஸ்தீன மக்களை ஒரு கொடூரமானவர்களாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிற இஸ்ரேலுடைய ஒரு சில காசுகளுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஹிஸ்புல்லா முடிஞ்சு துருக்கி அதிபர் அவ்வளவுதான், துருக்கி அதிபரை அப்படியே ஈராக்குடைய முன்னாள் ஜனாதிபதி சத்தாம் மாதிரி அழிச்சிருவாங்க என்றெல்லாம் இந்த வீராப்பு பேச்சு பேசுகிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பல சகோதரர்கள் அதை எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறேங்க, நம்ம நேற்று சொன்னோம், இந்த மாதிரி ஆக்களுக்கு நீங்க கமெண்ட் அடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுடைய பொய்களுக்கு நீங்களும் வளர்த்து விடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சதாமுடைய சப்ஜெக்ட்ங்கிறது வேற, துருக்கி என்பது வேறு. துருக்கியில கை வைக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. நேட்டோவை அதிரக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டவர்கள் அவர்கள். அவங்க செயல்படாம இருக்கிறாங்கிற ஒரு விவகாரம் இருக்குது. ஆனால் துருக்கி களமிறங்குகிறது என்றால் துருக்கியோடு ஈரான் களமிறங்கும், அதே போன்று மற்ற கம்யூனிச நாடுகள் களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் ஒன்றோ பாலஸ்தீன யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரும், இல்லை என்றால் இரண்டாம் உலக மகா யுத்தத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டி வரும். அப்படியான ஒரு நிலைக்குத்தான் அது தள்ளப்படும். எனவே துருக்கியினுடைய இந்த எச்சரிக்கை படுபயங்கரமான எச்சரிக்கையாக மாறி இருப்பது மட்டுமல்ல, தற்போது லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான சண்டையில் கூட ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காசாவிலே கான் யூனுஸில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு அந்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கி செல்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இப்படியான நிலையில் சமீபத்திய தாக்குதல்களாக 24 ஹவர்ஸுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் கான் யூனுஸினுடைய கிழக்கு பகுதிகளில் அபாசன் என்கிற பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் பல சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அல் அவுதா பாடசாலை மீது இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஜூரத் அல் லோட் என்கிற பகுதிகளில் ஒரு வீட்டின் மீது குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அங்கிருந்து அத்தனை பேரும் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அஸ்ஸலாம் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருந்த ஒரு வீட்டின் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே இருக்கக்கூடிய நாசர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய ராணுவம் குண்டுகள் வீசிய காரணத்தினால் 3 அப்பாவிகள் அங்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சென்ட்ரல் காசா பகுதிகளிலே இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களின் மீது, அகதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அந்த அகதிகள் இருந்த தேவாலயம் செயின்ட் போர்பிரியல் என்கிற ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தின் மீது வீசப்பட்ட குண்டுகளினால் தேவாலயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய தென்மேற்கிலே இருக்கக்கூடிய தால் அல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் பல குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் அந்த பகுதிகளிலே நடத்தியிருக்கிறார்கள், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கான் யூனுஸ் பகுதிகளில் மொத்தமாக எங்களுடைய தாக்குதல் முடிந்துவிட்டது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அவர்களுடைய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த வாரம் முழுவதுமாக கான் யூனுஸ் பகுதிகளில் நாங்கள் நடத்திய தாக்குதல்களில் 150க்கு மேற்பட்ட பாலஸ்தீன ஹமாஸினுடைய போராளிகளை, பாலஸ்தீன ராணுவத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், எப்ப இவங்க அறிவிச்சாலுமே ஒட்டஞ்ச நம்பர்ல அறிவிக்க மாட்டாங்க. 50, 100, 150, 200, 250, 300 இப்படித்தான் அறிவிப்பாங்களே தவிர 49 பேர், 28 பேர், 63 பேர் இப்படியெல்லாம் அவங்க செய்தி அறிவிச்சு நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா
பொய் சொல்லுகிற காரணத்தினால இப்படி ஒரு ரவுண்ட் ஃபிகரை தான் அவங்க அறிவிப்பாங்க. இப்பொழுதும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, கான் யூனிஸ் பகுதிகளில் 150க்கு மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் அதே கேள்விதான் நம்ம கேட்க முடிகிறது. அப்படி 150 பேர் கொல்லப்பட்டால் 150 பேர் பாடி எல்லாம் காட்ட தேவையில்லை, ஒரு 10 பேர் பாடியாவது காட்டணுமா இல்லையா? இந்த 10 பேருமே ஹமாஸ். இந்த 10 பேரும் பாருங்க வெப்பன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, இந்த 10 பேரையும் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இவங்க ஹமாஸ்ங்கிறதுக்கு இன்ன ஆதாரம் என்கிற எதையாவது காட்டணுமா இல்லையா? பச்சை பொய்யை புழுகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஹமாஸை அழிக்கிறோம் அழிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்களால் ஹமாஸை அழிக்க முடியவில்லை, ஹமாஸை அழிக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். அதை அவர்களுடைய இராணுவமே ஒப்புக்கொள்ளுகிற அதே நேரத்தில் அப்பாவி பொதுமக்களைத்தான் அவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1,90,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அகதிகளாகி இருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய புள்ளி விவரம். அது மட்டுமல்லாமல் 300க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. 300க்கும் மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த 150 ஒரு வாதத்துக்கு 150 பாலஸ்தீன போராளிகளை கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 150 பேர் அப்பாவி மக்களா இல்லையா? பொதுமக்களை கொண்டிருக்கானா இல்லையா? அப்போ பொதுமக்களை கொல்லலைன்னு சொல்றது பொய்யா இல்லையா? எப்படி பார்த்தாலும் அவர்கள் பொதுமக்களை தான் கொன்று வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு. அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ள சிக்கிடுவாங்க, அவங்களை மீட்டெடுக்க முடியாது. மீட்டெடுக்க முடியாதவங்களை காணவில்லை என்கிற லிஸ்ட்டில் தான் அவங்க சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களை மீட்டெடுக்கிறதுக்குரிய எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் அவர்களும் காணவில்லை என்கிற லிஸ்ட்டில் வர்றவங்க எதிர்காலத்தில் மரணித்தவர்கள் என்கிற பட்டியலுக்குள் வந்து விடுவார்கள். இந்த தாக்குதலில் 200 பேருக்கு மேலே காணவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் தற்போது கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று அறிவித்து அவர்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அங்கிருந்து ஹமாஸை அழித்துவிட்டு பின்வாங்கவில்லை. 150 பேரை கொண்டோம்னா ஹமாஸ் 150 பேர் தான் கான் யூனிஸ்ல இருந்தானா என்கிற ஒரு கேள்வி வந்துடும். பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த புகைப்படத்தில் பாலஸ்தீன அகதிகளை எப்படி சித்திரவதை செய்து அழைத்து கொண்டு செல்கிறார்கள் என்கிற காட்சிகள். அவங்கள நிர்வாணமாக்கி வெறுமேலோட உடம்போட வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆடைகள் இல்லாம கண்களை கட்டி ஒரு ட்ரக்ல போட்டுக்கிட்டு தான் ஏத்திக்கிட்டு போவாங்க. இப்படி ஏத்திக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சிறைகளில் வைத்து அவர்களுக்கு சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி சித்திரவதை செய்யப்பட்ட இஸ்ரேலிய சிறைகளில் மிக முக்கியமான ஒரு சிறையில் இன்றைக்கு அந்த சிறை தொடர்பான பிரச்சனைகள் வெளியே வந்திருந்தது. அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் செய்கிற அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னால் அந்த சிறை கண்காணிப்பாளர்களாக இருந்த 7 பேர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டதற்கு பிறகு சிறையில் ராணுவத்திற்கும் இஸ்ரேலுடைய ராணுவத்தின் மஃப்டி பிரிவுக்கும் இடையில தான் இந்த சண்டை நடக்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அடிச்சுக்கிற 2 பேருமே ராணுவத்தை சேர்ந்தவங்க தான். அடிச்சுக்கிறாங்கன்னா எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் செய்யலை, நீ தான் செஞ்ச, நீ செய்யலை, நான் தான் செஞ்ச என்று சொல்லி இவர்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இது ராணுவத்துடைய கோர்ட் நீதிமன்றத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவி அகதிகள் பாரிய அளவில் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி பாலஸ்தீன கைதிகளுக்கான சங்கத்தினுடைய தலைவர் அப்துல்லா அல் ஜகாரி அவங்க இன்னைக்கு மிக தெளிவாக அல் ஜசீராவில் உரையாற்றிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று பாலஸ்தீன கைதிகளுக்கான அமைப்பினுடைய சங்கத்தினுடைய தலைவர் சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நமக்கு பார்க்க முடியல, கேட்க முடியல. அவ்வளவு அநியாயங்கள் சிறுவர்கள் மீது, பெரியவர்கள் மீது, பல பெரியவர்கள் மீது கண்களுக்குள்ள மிளகாப்பொடி மாதிரி அந்த காரத்தை உண்டாக்கக்கூடிய ஐட்டங்களை போடுறாங்க என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய அந்த சித்திரவதைகள் எல்லாம் குவாண்டனோமா சிறைச்சாலையில் கூட நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு
இவ்வளவு அநியாயத்தை மிக துல்லியமாக அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாலஸ்தீன அகதிகள் மேலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு நேரத்தில் தான் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை சேர்ந்த 7 இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுட்டாங்க சூப்பர்லாம் நினைச்சிடாதீங்க. அவங்கள நாளைக்கு அவங்க பெயிலில் விட்டுருவாங்க. அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பாலஸ்தீனத்தை சேர்ந்த 21,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் சிறுவர்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களை எல்லாம் கொடுமைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வீடியோ காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இருக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அதே போல ஜிஹாத் அல் இஸ்லாமியா அமைப்பினுடைய அல் குதுஸ் பிரிகேடினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய தலைவர் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இவங்க 2 பேரும் ஈரானிலே ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை சந்தித்திருக்கிறார்கள். அந்த காட்சி தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. அவங்க சந்திக்கிறதுக்கான இன்னொரு காரணமாக அமைந்தது என்னன்னு சொன்னா, ஈரானுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பதவியேற்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக ஹமாஸினுடைய தலைவரும் அல் குதுஸ் பிரிகேடினுடைய தலைவரும் சென்றிருந்தார்கள். சென்ற நேரத்தில் தான் 2 பேருமே மசூத் பெசக்ஷியனையும் சந்தித்தது போல அலி ஹாமனியையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, மசூத் பெசக்ஷியன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி மிக துல்லியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் பாலஸ்தீன மக்களுக்கான செய்தியாக என்ன சொல்றார் என்று சொன்னா, பாலஸ்தீன மக்களுடைய நோக்கத்திற்கு அசைக்க முடியாத ஆதரவு எங்களிடமிருந்து இருக்கிறது என்கிறார். எப்பொழுதும் நாங்கள் பாலஸ்தீன பக்கம் இருப்போம் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, மசூத் பெசக்ஷியன் இப்படி சொல்லுவாரா, அவர் மேற்குடைய ஆதரவாளர் என்று சொல்லித்தான் எல்லா ஊடகங்களும் மேற்கு ஊடகங்களும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடிக்கக்கூடியவர் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லாவிட்டாலும் அவர் தெளிவாக பாலஸ்தீன ஆதரவாளர் என்பதை இன்றைக்கு பாலஸ்தீன தலைவர்களை தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு அழைத்து அவர்களிடமே சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்களுடைய எதிர்ப்பு இறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும், உங்களோடு நாங்கள் கடைசி வரை துணை இருப்போம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவிடத்திலும் அல் குதுஸ் பிரிகேடினுடைய தலைவரிடத்திலும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் கேஆர் என்கிற அமைப்பு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்க முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத பேச்சுக்களும் அமெரிக்க முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களும் 70% அதிகரித்திருக்கிறது அமெரிக்காவுக்குள் என்கிற செய்தி இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டுகிற விதமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் மீதும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை கிட்டத்தட்ட 4951 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. போலீசிலே முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ராய்ட்டரும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதே நேரத்தில் கேர் அமைப்பு 2023 ஆண்டிலே ஆண்டு முழுவதும் 8061 சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பதிவாகி இருந்ததாக சொல்லுகிற அதே நேரம் தற்போதைய சம்பவங்கள் வேகமாக 4-5 மாதங்களுக்குள்ளாக பரவி வருகிறது என்பதையும் கவலையோடு சொல்லி இருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அதே போன்று அமெரிக்காவில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு எதிராக கடந்த அக்டோபர் மாதத்தில் 6 வயது பாலஸ்தீன அமெரிக்க குழந்தை ஒன்று கத்தியால் குத்தி கொல்லப்பட்டது. அதே போன்று பிப்ரவரி மாதம் டெக்சாஸ்ல பலஸ்தீனத்தை சேர்ந்த அமெரிக்கர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். அதே போன்று நவம்பர் மாதத்தில் பலஸ்தீன் வம்சாவளியை சேர்ந்த 3 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மே மாதம் 3 வயது பாலஸ்தீன அமெரிக்க சிறுமி
சிறுமியை தண்ணீரில் மூழ்கடித்து கொல்வதற்கான முயற்சி நடைபெற்றது. இப்படி பலவிதமான சம்பவங்களும் பாலஸ்தீன அமெரிக்க குடியுரிமை கொண்ட பாலஸ்தீன மக்கள் மீதும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதும் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் அமெரிக்கான்னு ஏதோ சொர்க்கம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்தவரையில அவர்கள் வெள்ளையர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள் என்கிற பார்வை கொண்டவர்கள். அங்கிருக்கக்கூடிய வெள்ளை நிறம் அல்லாத மற்ற அனைவரையுமே தாழ்த்தப்பட்டவர்களாக, இழிவானவர்களாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அப்படியான ஒரு நிலைதான் அவர்களுடைய சிந்தனை போக்குகளாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களா இஸ்ரேலியர்களானா அவங்க இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க, பாலஸ்தீனத்துக்கு எதிராக நிற்பாங்க. அந்த வகையில் தான் இந்த சம்பவங்கள் நடந்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஹமாஸும் அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர அமைப்புகளும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசா பகுதிகளில் இன்றைக்கு காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பலவிதமான ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். கையெறி குண்டுகள் வீசப்படுகிறது. நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. முடிந்தவரை எதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ அப்படியான வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நெட்சாரிம் காரிடோர் என்று சொல்லுகிற இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கான ஆயுதங்களை சப்ளை பண்ணுகிற பகுதி அது. அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய கவச வாகனங்கள் மெர்காவா டேங்குகள் மீது இன்றைக்கு யாசின் 105 மூலமாக 3 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மெர்காவா டேங்கு ஒன்று அளிக்கப்படுவது என்பதே பாரிய இழப்பு இஸ்ரேலுக்கு. ஒவ்வொன்றும் பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது. வெறும் $530 பெறுமதியான யாசின் 105 என்கிற ஆயுதத்தினூடாகத்தான் அவர்கள் அதை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ISW, CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகளும் சொல்லி இருக்கிற அதே நேரம் அல் குதுஸ் பிரிகேட் ஒரு நீண்ட பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கான் யூனிஸ் நகரத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தகாதும் அதே போன்று பானி சுலைகா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நாங்கள் கொன்றிருக்கிறோம், ஸ்னைப்பர் அட்டாக் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கான் யூனிஸுக்கு வடக்கு பகுதிகளில் நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களும் கலீபர் வகையான குண்டு தாக்குதல்களும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம், சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போன்று கான் யூனிஸுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜலால் மசூதி, அல் ஜலால் பள்ளிவாசலுக்கு அருகில் நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் ஜனா என்கிற பகுதிகளில் ஊடுருவ முயற்சித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதல்களும் மோட்டார் குண்டு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாலல் ஹவா என்கிற பகுதிகளையும் தகாது என்கிற பகுதிகளையும் காரிடோர் பகுதிகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தகாதும் காரிடோர் பகுதிகளில் ஜியோனிச இராணுவத்தின் மீது இன்றைக்கு முஜாஹிதீன்கள் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய அல்பரா மசூதிக்கு அருகாமையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு விதமான நெஞ்சை பிசைந்து எடுக்கிற ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், இன்றைக்கு கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் விட்ரோ ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. விட்ரோ ஆகி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அகதிகளாக வெளியேறிய மக்கள் எல்லாம் மீண்டும் இந்த பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. வருகிறவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் உடைஞ்சி நாசமான ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய வீடுகள் தான். அங்கே வந்து பார்க்கும்போது இன்றைக்கு இப்படி ஒரு கடித பிரதி இருந்ததாக ஒரு வீட்டின் உரிமையாளர் அல் ஜசீராவுக்கு இதை காட்டி இருக்கிறார். ஒரு அரபில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அல் குதுஸ் பிரிகேட் இந்த வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள உணவுகள் இருந்திருக்கிறது. அந்த உணவுகளை அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம் என்று சொல்லிட்டு இங்கே இருந்த உணவுகளை நாங்கள் இங்கே இஸ்ரேலுக்கு எதிராக போராட
போராடக்கூடிய போராளிகள், உங்களுடைய சுதந்திர போராளிகளாக இருக்கிற உங்களுடைய சகோதரர்களாக இருக்கிற நாங்கள் இதை உண்டு விட்டோம், நாங்கள் சாப்பிட்டு விட்டோம், எனவே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உணவு வீணாகிவிடும், நாங்கள் அதை சாப்பிட்டு விட்டோம், எங்களுக்கும் பசியாக இருந்தது என்பதை குறிப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டதுக்கு எங்களை மன்னிச்சுக்கிறோங்க, உங்க உணவை நாங்கள் கேட்காம சாப்பிட்டுட்டோம் என்று சொல்லி அவர்கள் கடிதமாக அதை எழுதி வைத்துவிட்டு உங்களுடைய சகோதரர்கள் அல் குதுஸ் பிரிகேடுங்கிற செய்திகளை போட்டு அவர்கள் இந்த கடிதத்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அப்படி வச்சுட்டு போயிருக்கிறாங்கிறத அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் என்ன கவனிக்கணும்னா அவர்களுடைய நேர்மை நேர்த்தி அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிற உணவை சாப்பிட்டு நாங்கள் தானே சாப்பிட்டோம், உங்களுக்காக தானே நாங்கள் போராடுறோம் என்று சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். அப்படி போகாம சாப்பிட்ட உணவு ஹலாலாக வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதால் கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மன்னிச்சுக்கிறங்க உங்க உணவை சாப்பிட்டதுக்கு, நாங்கள் முஜாஹிதீன்கள் நாங்கள் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே ஒரு உணர்வலையை எழுப்பி இருக்கிறது. இந்த அளவுக்கு அவங்க நடந்து கொள்கிறார்களே என்பதை பார்க்கும் போது என்ன அந்த உணர்வு, அந்த மார்க்கப்பற்று, அந்த இஸ்லாமியத்தோடையே அவங்க செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அதனால தான் ஹலால் ஹராம் எல்லாம் கரெக்டாக பேண வேண்டி இருக்கிறது, அந்த மக்களுக்காக போராடவும் வேண்டி இருக்கிறது, வேறு விதமான தவறுகள் நடந்துவிடவும் கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு துல்லியமான சாட்சியாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்படியான நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான சண்டை உக்கிரமாக கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் ஏற்கனவே ஒரு மஜித் அல் ஷம்ஸ் பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தவில்லை என்று உடனடியாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்து விட்டிருந்த நிலையில தான் நாங்கள் ஹிஸ்புல்லாக்கள் மீது பாரிய தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றால், அப்படி நடத்தப்பட்டால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு கேட்டால் லெபனானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹபீப் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய நிர்வாகத்தை சென்று சந்தித்திருக்கிறார். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள்னா வெறுமனே ஆயுத குழு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, லெபனானில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட. அவங்க ஆயுதம் ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற. அவங்க அரசியல் அவங்க ஆக்கள் எம்பி மாதிரி இருக்கிறாங்க. அந்த நாட்டில் தெற்கு பகுதிகளில் தான் ஹிஸ்புல்லாக்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது லெபனானுக்குன்னு தனியான இராணுவமும் இருக்குது. லெபனானுடைய இராணுவம் தனியாக இருக்கிறது, லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவம் தனியாக இருக்கிறது. லெபனான் இராணுவம் பலம் வாய்ந்ததா, ஹிஸ்புல்லாக்கள் பலம் வாய்ந்தவங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் தான் பலம் வாய்ந்தவங்க. அப்போ லெபனான் இராணுவம் எதுக்குன்னு சொன்னால், லெபனான் இராணுவம் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை பார்க்கும். அவங்க இஸ்ரேலோட எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற குரூப் இல்ல. இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறவங்க இவங்க தான். இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஈரானால உருவாக்கப்பட்ட குரூப் இது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு லெபனானுடைய அரசாங்கம் இருக்குதுல, அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோட வந்து பேச்சு நடத்தி இருக்கிறாரு. என்னங்க பண்ண போறீங்க, என்ன மாதிரி நிலைமை இருக்குதுன்றதான் பேசி இருக்கிறாரு. அதிலே இஸ்ரேல் எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்குதுன்னு வெளிவிவகார அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாரு. டோன்ட் வரி, அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் அல் ஜசீராவில் இதை பார்த்தாலே தெரியும். இதையெல்லாம் அந்த புழுகிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒருத்தன், அவனுக்கு காட்டணும். ஹிஸ்புல்லா முடிஞ்சு 100 ஆண்டுகள் தலையெடுக்க முடியாது, அவ்வளவுதான், இனிமே தலை நிமிரவே முடியாது. ஹிஸ்புல்லாவுக்கு சொன்னா பரவாயில்ல, ஈரானுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. இந்த ஆளுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் என்ன, அங்க என்ன நடக்குதுன்றதாவது எனக்கு தெரியுமா? முதல்ல நம்ம மக்கள் அவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணி போட்டு முதல்ல வெளியே வாங்க. இந்த பொய்யையும் புழுகளையும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம உட்காந்து கமெண்ட் அடிக்கிறான் அவனுக்கு எதிராங்கிறிய, அவன் அதை பார்க்கவும் மாட்டான். எல்லாத்துக்கும் மேல நீங்க கமெண்ட் அடிக்க அவனுடைய பேஜ் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கும். எனவே முதல்ல அதை விட்டு வெளியே வாங்க. அவனையெல்லாம் பேர் சொல்லி சொல்ல வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கிறங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு ஈரான் 100 ஆண்டுகளுக்கு தலையெடுக்க முடியாது, ஹிஸ்புல்லா காலி. எங்கடா காலி? ஹிஸ்புல்லாவோட இந்த யுத்தம் அந்த யுத்தம் வந்துருந்தாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி போருக்கு இஸ்ரேல் தயாராகவில்லை. போயிராதீங்கன்னு அவர்களுடைய படை தளபதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான நேரத்தில் தான் நாங்கள் இந்த கோலான் குன்றுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாக
இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எந்த விதமான எந்த முறையில் பதிலடி தாக்குதல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அல் ஜசீராவை கோடிட்டு காட்டியிருக்கிறது. மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள்னா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்த்துக்கலாம். இதுதான் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள் என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காடு. இந்த பகுதி வந்து சிரியா லெபனானுக்கு சொந்தமானது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை மீட்டெடுக்கிற வேலையைத்தான் லெபனான் செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளை லெபனான் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் தான் இப்ப தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதை நாங்க எதிர்கொள்றதுக்கு தயாருங்கிறத அவங்க சொல்றது மட்டுமல்லாம அவர்களோடு பல நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் வந்து தூதர்கள் வந்து இஸ்ரேலோட நீங்க சண்டைக்கு போக வேணாம் என்று சொன்னதாகவும், யாரு சொன்னாலும் இஸ்ரேல் எங்களுக்கு அடிச்சா திருப்பி அடிப்போம், அதை நீங்க போய் இஸ்ரேலுக்கு சொல்லுங்கடான்ட்டாங்க. எங்களுக்கு வந்து சொல்லாத, நாங்க எவனுக்கும் கண்ட்ரோல் ஆன ஆட்கள் கிடையாது, நீ போய் இஸ்ரேலுக்கு சொல்லு, இஸ்ரேல் எங்களுக்கு கை வச்சானா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இஸ்ரேலுடைய தரைப்படை ஆக்கிரமிப்பை எதிர்பார்க்கல. அவங்க தரைப்படையாக உள்ள வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா உள்ள வந்தாங்க என்று சொன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, இஸ்ரேல் காசாவுக்குள்ள தரைப்படையை கொண்டு போன மாதிரி எல்லாம் லெபனானுக்குள்ள லேன் ரூட்ல தரைப்படையை உள்ள அனுப்புவாங்களான்னு பார்த்தா உள்ள அனுப்ப வாய்ப்பில்லை. அப்படி தப்பித்தவறியாவது தரைப்படையோட உள்ள வந்தாங்கன்னு சொன்னா அவங்க லெபனானுக்குள்ள நுழைய முயன்றாங்கன்னு சொன்னா நாங்கள் அப்பர் கலீலியை மொத்தமாக கைப்பற்றுவோம். ஆல்ரெடி அப்பர் கலீலி அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அண்ட கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அறிவிப்போம்ங்கிறாங்க. எங்களுடைய தரப்பட உள்ள போயிடும், அவருடைய ரத்வான் படைப்பிரிவு இருக்குது, எங்க ஆக்களை நாங்கள் உள்ள அனுப்பிடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு வலுவான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உலக சர்வதேச விவகாரங்களுக்கான மத்திய கிழக்கினுடைய கவுன்சிலுடைய இயக்குனர், அதாவது டைரக்டர் அட் த மிடில் ஈஸ்ட் கவுன்சில் ஆன் குளோபல் அஃபேர்ஸ் என்கிற அமைப்பினுடைய டைரக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களுடைய யுத்தத்தை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் என்ன தெரிஞ்சுக்கிறணும் என்று கேட்டா அது அவ்வளவு லேசு கிடையாது. இஸ்ரேல் உண்மையிலேயே ஹிஸ்புல்லா போன்ற ஒரு பயங்கரமான எதிரியுடன் 2 முனைகளில் சிக்கிக் கொள்ளாது என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டா இந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள், அந்த பக்கம் கஸ்ஸாம் பிரிகேடு 2 முனையில சிக்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க புத்திசாலிகள் இல்லைங்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா மிக தெளிவான ஒரு கோட்டு செய்தி சொல்றாரு. என்ன செய்தி சொல்றாருன்னு சொன்னா, லெபனான் என்பது காசாவும் அல்ல, ஹிஸ்புல்லாக்கள் நிச்சயமாக ஹமாஸும் அல்லங்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஹமாஸையே எதிர்கொள்ள முடியாம இருக்கிறாங்க, அது வேற. ஆனா நீங்க ஹமாஸ் மாதிரி ஹிஸ்புல்லாக்களை நினைச்சிராங்க, காசா மாதிரி லெபனான நினைச்சிராதீங்க. லெபனானுடைய எல்லையில வந்து பொதுமக்களே கிடையாது, காசாவில் பொதுமக்கள் இருக்கிறாங்க, அங்க பொதுமக்கள் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாங்க. அங்க இருப்பது முழுக்க ஹிஸ்புல்லாக்கள் பூமிக்கடியில தான் இருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி லேசான விவகாரம் கிடையாது, லெபனான் காசாவும் கிடையாது, ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸும் கிடையாது என்று சொல்லி அவர் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக நுழைந்து மூக்குடைப்பட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவும் கிண்டலாகவே வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டால் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இன்றைக்கு தாக்குதல் நடத்துவதற்காக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய F-35 விமானங்கள் உள்ளே நுழைந்ததாகவும், அவங்க உள்ள நுழையும் போதே அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் F-35 விமானங்களே ரிட்டர்ன் ஓடி வந்துருச்சு. ட்ரை ஒன்று பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி ஹூதிகளுக்கு தெரியாம சவுதி ரூட்ல போய் அடிச்சாங்கல்ல ஹூதிகளுக்கு எதிராக, அந்த மாதிரி சட்டன்லி போய் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணிட்டு ஓடி வந்துருவோம். இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, அவங்க தான் ரெட்டியா இருக்கிறாங்க, வள்ளி மேல் விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க ராஜான்னு சொல்லி. அப்படி போனதோடு அவங்க மேல ரிட்டர்ன் தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்ரேலிய விமானங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பைத் ஹெலல் என்கிற பகுதிகளில் இருக்கிற அல் சஹல் பட்டாலியன் மீது, இஸ்ரேலுடைய அல் சஹல் பட்டாலியன் மீது கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு தாறுமாறாக ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து
தொடர்ந்து இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் இடைவிடாது தொடர்கிற அதே நேரத்தில் ஹூதிகள் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக யமனிலே இருக்கக்கூடிய ஹூதிகள் கடந்த 2-3 நாட்களாக எந்த கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதற்கான எந்த செய்திகளும் வெளிவராத அதே நேரத்தில் ஹூதிகளின் ஒரு படைப்பிரிவு ஈராக்குக்கு சென்றிருப்பதாகவும், ஈராக்கிலே ஈரானுடைய விசேட அதிரடி படை மூலமாக அவர்களுக்கு மேலதிக பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும், அவர்கள் நேரடியாக ஹூதிகள் ஹிஸ்புல்லாக்களோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, அவாவாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை தவறாமல் மறவாமல் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக குரல் எழுப்ப வேண்டும். அந்த மக்களுக்கான ஜனநாயக குரல் எழுப்புவதற்காக எதிர்வருகிற ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொத்துவில் முதல் ஏராவூர் வரை மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணி நடத்தப்பட இருக்கிறது. அந்த பேரணியிலே அத்தனை பேரும் பங்கெடுப்போமாக. இளைஞர்கள், ஆண்கள் அத்தனை பேருமே இந்த பேரணியில் பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊராக இன்ஷா அல்லாஹ் கிழக்கின் பல பகுதிகளுக்கும் நாங்கள் வர இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய ஜனநாயக குரலை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களோடு நாம் இருக்கிறோம், ஜனநாயகவாதிகளோடு நாம் இருக்கிறோம். தீவிரவாதத்திற்கு நாம் எதிரானவர்கள், பயங்கரவாதத்துக்கு நாம் எதிரானவர்கள் என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டுகிற ஒரு மாபெரும் பேரணியாக அது நடைபெற்று வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.